வீரமணி வீட்டில் பெண்ணியம் எந்தளவு உயிர் வாழ்கிறது என இந்த காணொளியில் பார்ப்போம். தொடர்ந்து காணொளியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. பெண் விடுதலை பற்றி எங்களைப் போல் யார் பேசி இருக்கிறார்கள் என கேட்பார் கி. வீரமணி. ஆனால் அவர் மனைவிக்கே ஒரு கனடா நாட்டு பெண்மணி தான் விடுதலை வாங்கி தந்திருக்கிறார் எனும் உண்மையை அறியும்போது இவர்கள் பேசிய பெண் விடுதலை வெற்று பெருமைக்கு என தான் சொல்ல வேண்டியுள்ளது. உங்கள் வீட்டு பெண்களுக்கே நீங்கள் பேசிய பெண் விடுதலை இல்லை என சொன்னால் அது மாபெரும் பித்தலாட்டம் தானே. கி. வீரமணியார் வீட்டு பெண்ணுக்கு கனடா நாட்டு பெண்மணி வாங்கி தந்த பெண் விடுதலையை பார்ப்போம். மகளிரணி மகளிர் பாசறையினரிடையே தமிழர் தலைவரின் காணொளி மற்றும் பெண்கள் பிறவித் தொழிலாளிகளா என்கிற தலைப்பிலும் மே 3/20 நாள் விடுதலையில் கி. வீரமணி கூறியது என கலி பூங்குன்றன் ஒரு தகவலை பகிர்ந்தார். அது என்னவென்று பார்ப்போம். நமது பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தோடு ஒப்பந்தம் ஒன்றை போட கனடாவுக்கு சென்றோம். பல்கலைக்கழக பேராசிரியர்களும் வந்தனர். அதில் சில பெண்களும் உண்டு. கனடாவில் ஒருவர் வீட்டில் தங்குவதற்கு ஏற்பாடாகி இருந்தது. அந்த வீட்டில் ஓர் அம்மையார் மட்டுமே தனியாக இருந்தார். காலை உணவு மதிய உணவு தயாரிப்பில் நமது பல்கலைக்கழக பேராசிரியைகள் ஈடுபட்டிருந்தனர். உணவு பரிமாறியதும் அவர்கள்தான். அப்பொழுது அந்த வீட்டுக்குரிய கனடா அம்மையார் எங்களை பார்த்து கேட்டார். நானும் காலை முதலே பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். வந்ததிலிருந்து எல்லா வேலைகளையும் உங்கள் பெண்களே செய்து கொண்டிருக்கின்றனர். ஏன் ஆண்கள் உதவி செய்ய மாட்டீர்களா என்று கேட்டபொழுது தான் எங்களுக்கு, அதாவது கி. வீரமணிக்கு சுள்ளென்று உரைத்ததாம். அன்றிலிருந்து குறைந்தபட்சம் சாப்பிட்ட தட்டை கழுவும் பழக்கத்தில் ஈடுபடுவதுண்டு என்றாராம் பெண்ணிய போராளி கி. வீரமணி. 87ஆம் வயதில் தான் ஒரு பெண்ணிய போராளிக்கு சாப்பிட்ட தட்டை கழுவி வைக்க வேண்டும் என்கிற அறிவே வந்திருக்கிறது என சொன்னால் அதைவிட கேவலம் வேறு உள்ளதா? அதை பெருமையாக வேறு பீத்திக் கொள்கிறார். இதுநாள் வரை இக்காரியம் செய்யாததற்கு வெட்கப்படுகிறேன் என சொல்லவில்லை. பெரியாரின் முதல் தொண்டனாம் கி. வீரமணிக்கு சுளுக்கெடுத்து பாடமெடுப்பது போல் ஒரு கனடா நாட்டு பெண்மணி பாடமெடுத்திருக்கிறார் என தான் சொல்ல வேண்டும். பொம்பளை புள்ளைகளை வேலை பார்க்க விட்டுட்டு நீங்க என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என கேட்டு இருக்கிறார். அன்றிலிருந்து தான் சாப்பிட்ட தட்டை கழுவும் பழக்கமே பெண்ணிய ஸ்பெஷலிஸ்ட் கி. வீரமணிக்கு வந்ததாம். அதுவரை கால் மேல் கால் போட்டு கொண்டு வீட்டுக்காரம்மாவை வீட்டு வேலை பார்க்க மட்டுமே வைத்திருக்கும் அடிமையாக தான் வைத்திருந்து இருக்கிறார் போலும். ஏன் ஈவே ராமசாமி உன் வீட்டுக்காரம்மாவுக்கு வீட்டில் ஒத்தாசையாக இரு என்கிற சாதாரண பாடத்தை கூடவா கி. வீரமணிக்கு சொல்லி தரவில்லை. அவர் தம் மனைவிமார்களுக்கு வேலை செய்திருந்தால் தானே சிஷயனுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். இது தான் தி. க. வினரின் யோக்கியதை. இந்த அறிவு வறண்ட கி. வீரமணி தான் மேடைக்கு மேடை ஆணுக்கு பெண் சமம் என நெற்றி நரம்பு புடைக்க பேசினார். வீட்டிலே அந்த லட்சணத்திருந்து கொண்டு தான் பாரதி சொன்னது போல் வாய்ச்சொல்லில் வீரனாக களமாடி இருக்கிறார். கனடாவில் பெரியாரைப் போல் கி. வீரமணியைப் போல் பெண்ணிய போராளி எவருமில்லை. ஆனால் ஆண் பெண் சமத்துவம் அமோகமாக உள்ளது. ஆனால் இங்கே தடுக்கி விழுந்தால் பெண்ணிய போராளிகள் மேல் தான் தடுக்கி விழவேண்டும் என்பது போல் எவனை பார்த்தாலும் பெண்ணிய போராளி என சொல்லிக் கொள்கிறான். ஆனால் அவன் வீட்டிலேயே பெண்ணடிமைத்தனம் ஒழிந்த பாடில்லை. அதற்கு சிறந்ததொரு உதாரணம் கி. வீரமணி. வீட்டுக்குள் பெண்களை இப்படி நடத்தி கொண்டு மகளிர் மாநாடு நடத்துவதில் என்ன பெருமை உள்ளது? மகளிர் மாநாடு நடத்தினேன் என சொல்வது கூட பெருமைக்கு மாரடிக்க தானே தவிர அதில் என்ன பலனிருந்தது? மேலும் அப்பேச்சை கலி பூங்குன்றன் பேசியது மகளிரணி மத்தியிலே. ஒரு மகளிருக்காவது ஆண் பெண் சமத்துவம் பேசும் உங்களின் யோக்கியதை இத்தகையது தானா?
ஒரு கனடா நாட்டு பெண்மணி உங்களுக்கு பாடமெடுக்கிறவரை. சமையல் என்பது பெண்களுக்கானது மட்டுமே என்றல்லவா கருதிக் கொண்டு இருந்திருக்கிறீர்கள். உங்கள் பேச்சுக்கும் உங்கள் செயலுக்கும் சம்பந்தமே இல்லையே என கேட்கத் தோன்றியிருக்க வேண்டும். உண்மையான பெண்ணிய சிந்தனையை அவர்கள் உள்வாங்கி இருந்தால் கேட்கத் தோன்றி இருக்கும். புருஷனின் அழைப்பின் பேரில் வந்து மாநாட்டில் உட்கார்ந்தால். வழிபாட்டுதலங்களுக்கு கணவனுடன் செல்லும் பெண்களுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும். மேலும் பெண்ணியம் பேசும் திராவிட பெரும்புள்ளிகளின் மனைவிமார்களாவது. மேடையில் அவ்வளவு பேச்சு பேசுறீங்க. வீட்டுல பொண்டாட்டிக்கு ஒத்தாசையா வேலை செய்யணுங்கிற சிற்றறிவு கூட இல்லையே என்றாவது கேட்டிருக்கலாம். கேட்கவில்லை. கேட்கிற அறிவில்லை. இவர்களே போலி பெண்ணியவாதிகளாக இருக்கும்போது. இவர்களின் மனைவிமார்களுக்கு மட்டும் கேள்வி எங்கிருந்து வரும். இறுதியாக ஊருக்குள் பெண்ணியத்தை பாய்ச்சுவதற்கு முன். உங்கள் வீட்டில் முதலில் அதை செய்யுங்கள் என அறிவுரை தான் தரவேண்டியுள்ளது. கனடா நாட்டு பெண்மணி நிகழ்வை கேட்ட பிறகு.